தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் பி சுரேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். கடந்த வகுப்பிலே கோத்மோஸ் குறித்த விளக்கங்கள், அதற்கான நிறைய பயிற்சிக்கானவைகளையும் நம்முடைய குரூப்பிலே போட்டு இருக்கின்றார்கள். அது பற்றிய விளக்கம் தேவைப்பட்டாலும் நிச்சயமாக இந்த வகுப்பிலே தெரிந்து கொள்ளலாம். அது இல்லாமல் அடுத்த வகுப்பையும் அவர் தொடங்க இருக்கின்றார். அனைவரும் கவனமாக வழிமுறைகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க, யாரும் பிரசன்ட் பண்ணாதீங்க. சுரேஷ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சுரேஷ். ஓகேங்க சார். குட் ஈவினிங் ஆல். நாம லாஸ்ட் இது பாத்தீங்கன்னா போத்மாஸ் பார்த்தோம். அது கொஸ்டின் ஷேர் பண்றதுக்கு நான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இயர் ரெண்டுங்கனால அந்த ஒர்க் பார்த்து நான் கொஞ்சம் கொஸ்டின் ஷேர் பண்றதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு எஸ்டர்டே 2-3 பேர் மெசேஜ் போட்டது தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் லேட்டாக ஷேர் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த மாதிரி வராது. இனிமேல் குயிக்காக கொஸ்டின் ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியலினாவோ இல்லை என்னோட வாய்ஸ் யாராவது மியூட் பண்ணிட்டாலோ நீங்கள் எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஓகேவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், லாபம் நஷ்டம். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா லாபம் நஷ்டம். ப்ராஃபிட்னா நம்மளுக்கு இதை கெயின்னு சொல்லலாம். ப்ராஃபிட்டை கெயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ராஃபிட்னு சொல்லலாம், கெயின் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ப்ராஃபிட், கெயின், லாபம் எல்லாமே ஒன்று தான். நம்ம எல்லாருமே எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த ப்ராடக்டை சேல் பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணும் தான் எல்லாருமே பண்ணுவோம். ஓகேவா? லாஸ் வேணும்னு யாரும் பண்ண மாட்டோம். ஆனால் லாஸும் ஆகும். இப்போ எந்த ஒரு இப்போ மெயினாக பிஸ்னஸில் தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத பார்ப்பாங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், இல்லைங்களா? அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது நம்ம ரியல் டைம்லயும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 10 டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 10 டாபிக்கையும் நம்ம ரியல் டைம் யூஸ் ஆகிற மாதிரி இதுதான். அதனால தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 10 டாபிக் இல்லாமல் இருக்காது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் இந்த 10 டாபிக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக இருக்கும், நம்மளுக்கு இருக்கிற சிலபஸில் இருக்கிறது. இன்னைக்கு அதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ், லாபம் நஷ்டம். சரிங்களா? ப்ராஃபிட்னா ஒரு பொருளை விற்கிறேன்னா இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பொருளை 105 ரூபாய்க்கு விற்றோம்னா நம்மளுக்கு 5 ருபீஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இதுவே 95 ருபீஸ் சேல் பண்ணுறோம்னா வச்சுக்கோங்க, அது 5 ருபீஸ் லாஸ் நம்மளுக்கு. இவ்வளோதான். சரியா? நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகுறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பொருளை 105 ரூபாய்க்கு தான் லாபம், 5 ரூபாய்க்கு தான் நஷ்டம். சரிங்களா? இதில் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் காஸ்ட் ப்ரைஸுங்கிறத யூஸ் பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸுங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ்னா என்னன்னா அடக்க விலை. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு பொருளை வாங்குறோம்னா அதனோட விலை தான் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? இப்போ இப்போ ஒரு கிலோ ஆப்பிள் வாங்குறோம், 200 ரூபாய் இருக்குன்னா அதுதான் நம்ம வாங்குறோம். ஓகேங்களா? நம்ம வாங்குறோம், கடைக்காரர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அவர் எவ்வளோக்கு வாங்குறாரோ, சரிங்களா, அவர் வேற ஒரு பக்கம் வாங்கி தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அவரு ஒரு இடத்துல லாஸ்டா வாங்குறாரு இல்லையா, அதுதான் காஸ்ட் பிரைஸ். நம்மளுக்கு கொடுக்கறது விலை செல்லிங் பிரைஸ், விற்பனை விலை. சரிங்களா? காஸ்ட் பிரைஸ்ங்கிறது அடக்க விலை, அதனோட ஒரிஜினல் பிரைஸ். ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ்ங்கிறது நம்மளுக்கு கொடுக்கறது. இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னா நம்ம ஒரு பொருளை வேற ஒரு ஷர்ட், துணிக்கடை வச்சிருக்கோம், ஒரு ஷர்ட் வாங்குறோம்னா ஷர்ட் நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனா இருந்து நம்ம வாங்குறோம்னா அது காஸ்ட் பிரைஸ். இதுவே நம்ம விற்கிறது செல்லிங் பிரைஸ். சரிங்களா? எப்பவுமே காஸ்ட் பிரைஸை விட நம்ம இதுல சிபி எஸ்பின்னு சொல்லுவோம். சரிங்களா? காஸ்ட் பிரைஸை சிபின்னும் செல்லிங் பிரைஸை எஸ்பின்னும் மென்ஷன் பண்ணுவோம். சம்ஸ்ல எல்லாம் ப்ராஃபிட்டை பின்னும் லாஸை எல்லும் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸை விட அதிகமா இருந்தா அப்போ லாஸ்ன்னு அர்த்தம். எப்படின்னா இப்போ காஸ்ட் பிரைஸ், இப்போ ஒரு ஷர்ட்டை நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதை 120 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் 120 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். இதுவே காஸ்ட் பிரைஸ் 100 இருக்கு, செல்லிங் பிரைஸ் 18 இருந்தா நம்மளுக்கு 20 ருபீஸ் லாஸ். அவ்வளவுதான். ஓகேவா? காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் எப்பவுமே அதிகமா இருந்தா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாங்குறத விட அதிகமா கொடுத்தா தான் நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இதுவே
100 வாங்கி 100 கொடுத்தோம்னா நோ லாஸ் நோ கெயின். சரியா? சேம் என்ன காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ்னா நம்மளுக்கு லாஸும் கிடையாது, அதே சமயத்துல கெயினும் கிடையாது. அப்ப லாஸ் பர்சன்டேஜ் 0, கெயின் பர்சன்டேஜ் கெயின் பர்சன்டேஜும் 0%. ஓகேங்களா? இதுல ரெண்டாவது இந்த 2 வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம சம்ஸ்ல கேட்கறது இல்ல. சில டைம் ரொம்ப டஃப்பா இருக்கிற கொஸ்டின்ஸ்ல கூட இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் கேட்டது இல்ல. இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஓகேவா? ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னன்னா ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். சரிங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னன்னா இப்ப நிறைய கடையில எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா, இது வந்து குறைக்க மாட்டாங்க. அது என்ன ரேட் போட்டிருக்காங்களோ அதுதான். இப்ப 100 ரூபானா 100 ரூபா தான், 200 ரூபானா 200 ரூபாய் தான். ஓகேவா? வேரியபிள் காஸ்ட்ங்கிறது இப்ப நம்ம போய் பேரம் பேசலாம். இப்ப என்ன சொல்றது, சூப்பர் மார்க்கெட்ல போனோம்னா அங்க இருக்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், அங்க வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்னா இப்ப நம்ம சந்தை மார்க்கெட்டுக்குலாம் போறோம் இல்லையா, அங்கெல்லாம் வேரியபிள் காஸ்ட். அவ்வளவுதான். ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது எங்க இருக்கும்? கார்பரேட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட். இப்ப நம்ம வில்லேஜ்ல இல்ல மார்க்கெட்ல சந்தையில அங்கெல்லாம் வேரியபிள் காஸ்ட். இப்ப நம்ம விலையை குறைச்சு கேட்போம், அவங்க வந்து குறைச்சு தருவாங்க. ஆனா ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிற இடத்துல அந்த பிரைஸ் ஃபிக்ஸட், அவ்வளவுதான். ஓகேவா? எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபிக்ஸட் பிரைஸ்னே எழுதி போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டும் நம்ம சம்ஸ்ல மேக்ஸிமம் வரல. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மெயினா இதுல வந்து ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன. ஓகேவா? இதுல வந்து இந்த சம்ஸ்ல எப்படி வரும்னா ப்ராஃபிட்டா லாஸா, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ப்ராஃபிட்டே பெர்சன்டேஜ்ல நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? ப்ராஃபிட் லாஸ் ஃபார்முலா என்னன்னா, ப்ராஃபிட்டா இருந்தா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? ப்ராஃபிட்னா எப்போ வரும்னா செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தா ப்ராஃபிட், காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்தா லாஸ். அவ்வளவுதான். சரியா? அது அப்படியே ஃபார்முலால. ஓகேவா? ப்ராஃபிட்டுக்கும் லாஸ்க்கும் ஃபார்முலா என்னன்னா, ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அதே மாதிரி அது பர்சன்டேஜா கண்டுபிடிக்கல அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100, லாஸ் பர்சன்டேஜ்க்கு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஓகேங்களா? அதாவது பர்சன்டேஜுங்கனால அந்த 100க்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுவே வந்து காஸ்ட் பிரைஸ்ங்கிறது காமனா கீழே வந்துடும் ரெண்டுலயுமே. ப்ராஃபிட்டுக்கும் லாஸ்க்கும் நம்ம மேல எழுதிருக்கோம் இல்லையா, ப்ராஃபிட்னா என்ன, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அவ்வளவுதான். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லாஸ்னா வந்து காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கும், ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கும். இதை வச்சுட்டாவே இந்த ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100, லாஸ்னா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. சரிங்களா? அதனால இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னாலும் லாஸ் கண்டுபிடிக்கணும்னாலும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் கம்பல்சரியா காஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? பர்சன்டேஜ்னு போகையில செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா செல்லிங் பிரைஸ் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஆனா ப்ராஃபிட்டா லாஸா இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்டான காஸ்ட் பிரைஸ் கம்பல்சரியா தெரியணும். ஓகேவா? செல்லிங் பிரைஸோடவே காஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா தெரிஞ்சாதான் ப்ராஃபிட்டா லாஸாங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதே டைம்ல செல்லிங் பிரைஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் கம்பல்சரியா இருக்க வேண்டியது காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? இந்த மேல கொடுத்துருக்கிற மார்க்கெட் பிரைஸ் ஃபார்முலா. சரிங்களா? மார்க்கெட் பிரைஸ் ஃபார்முலா என்னன்னா, எம்ஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரிதான். சில கடையில எல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் வந்து 50% அப்படி கொடுப்பாங்க, இல்லைன்னா பாதி விலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் தான் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் பிரைஸ்க்குன்னா எம்ஆர்பி ஒரு பொருள் வந்து 50 ரூபான்னு போட்டிருக்காங்க, ஆனா செல்லிங் பிரைஸ் வந்து 30 ரூபாயா கூட இருக்கும். அப்ப டிஸ்கவுண்ட் வந்து அங்க எவ்வளவு, 20 ரூபாய். அப்ப டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100. சரிங்களா? அது மேல இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேரியபிள் காஸ்ட், பிக்சட் காஸ்ட், இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இது வரைக்கும் நம்ம சம்ஸ்ல கேட்டது இல்ல. பட் ஆனா இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள தான் கவர் ஆகுறதுனால இதையும் சொல்லிடுறோம். சரியா? நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சிட்டு மேல இருக்கிற ஃபார்முலா தெரிஞ்சாலே அதுக்கு போட்டுடலாம். இருந்தாலும் எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக அதையும் ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? டிஸ்கவுண்ட்டுங்கிற கான்செப்ட், டிஸ்கவுண்ட்னா என்னன்னா தள்ளுபடி. ஓகேவா? ஒரு பிக்சட் விலையை காஸ்ட்டை போட்டுட்டு கம்மி பண்ணி கொடுக்கறது, அதுதான் வந்து டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஓகேவா? ப்ராஃபிட்னு சொல்லலாம், நெட் ப்ராஃபிட்னு சொல்லலாம்.
ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ன்னு சொல்லலாம், நெட் லாஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதே மாதிரி தான் கீழே வந்து லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? மறுபடியும் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ், சிபினா காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் வரணும்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு சிம்பிளா, ஓகேவா, சிம்பிளா நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததையும், ஓகேவா, சிம்பிளா இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு 4 கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. இப்போ நம்ம பார்க்குற ஒரு 4 கொஸ்டின் பார்ப்போம். 4மே 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்ல இருந்து எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக் இதுதான். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜில் தான் நம்ம டீல் பண்ணுவோம். சரிங்களா? பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது சிம்பிளா ஒரு 4 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேபிள்ல. ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இதுல ஈஸியா நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4500. ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் 4500, செல்லிங் ப்ரைஸ் வந்து 5000. ஓகேவா? டிஃபால்ட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன்? செல்லிங் ப்ரைஸ் அதிகமா இருந்தாலே அது எல்லாமே ப்ராஃபிட் தான். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் அதிகமா இருந்தாலே ப்ராஃபிட் தான். செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸா இருந்தா கண்டிப்பா ப்ராஃபிட் தான், லாபம் தான். இதுவே ரிவர்ஸ்ல இருந்துச்சா அது வந்து லாஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து லாஸ். ஓகேவா? சிம்பிளா அப்போ வந்து இந்த 4 கொஸ்டின்லயும் ஃபர்ஸ்ட்ல காஸ்ட் ப்ரைஸ் அதிகமா இருக்கா, செல்லிங் ப்ரைஸ் அதிகமா இருக்கா? ஃபர்ஸ்ட் டேபிள்ல 4500, 5000. அப்ப இங்க செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமா இருக்கு காஸ்ட் ப்ரைஸை விட. அப்ப டிஃபால்ட்டா என்னன்னா ப்ராஃபிட் தான். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின்ல 4100, 4090. அப்ப இங்க காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமா இருக்கு, அப்ப லாஸ். ஓகேவா? செகண்ட்லயும் வந்து தேர்ட்லயும் வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமா இருக்கு, அப்ப ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஃபோர்த்ல காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமா இருக்கு, அப்ப லாஸ். ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்ப எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்னு சொல்லலாம், கெயின்னு சொல்லலாம். சரியா? கெயின்னு சொல்லலாம், ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஓகேவா? கெயின் ஆர் ப்ராஃபிட் எவ்வளோ? 500 ப்ராஃபிட். ஓகேவா? இங்க லாஸ் வந்து எவ்வளோன்னா 10 rupees லாஸ். ஓகேவா? இங்க ப்ராஃபிட் வந்து 99 rupees. லாஸ்ட்ல லாஸ் வந்து 80 rupees. ஓகேவா? கெயின்னு சொல்லலாம், ப்ராஃபிட்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதுதான் பேசிக். ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தா நம்மளுக்கு ப்ராஃபிட், காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்தா லாஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம்முக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? இதான் ஃபார்முலா. சரியா? ஓகே. அப்ப இங்க ப்ராஃபிட் இந்த சம்ல எவ்வளோ? ஃபர்ஸ்ட் சம்ல ப்ராஃபிட் வந்து 500 rupees ப்ராஃபிட். ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 4500. 100. சரிங்களா? அப்ப 1 divided by 9, அப்ப 100 divided by 9. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரியா? சரிங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ராவா அந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்றோம். ஓகேவா? ஃபார்முலா மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் வந்து 11.11% வந்து ப்ராஃபிட். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம ப்ராஃபிட்டும் லாஸும் போட்டு பார்த்துக்கணும். சரியா? பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ்க்கு அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்றோம், அவ்வளோதான். ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், அப்போ 500 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் வந்து 4500, அப்ப 100க்கு எவ்வளோ? இது சிம்பிளா எப்படி சொல்லுவோம்னா 4500க்கு
ஓகேவா? 4500க்கு 500 ப்ராஃபிட்னா அப்போ 100க்கு எவ்வளோ? இதுதான் ஃபார்முலாவே. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா 4500க்கு 500 ரூபாய் லாபம்னா அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ லாபம் வரும்? 100 ரூபாய்க்கு 11 ரூபா 11 பைசா லாபம் வரும். சரியா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் லாஸும். சரியா? இந்த லாஸ் சம்மும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த பேசிக். ஓகேங்களா? இப்போ Question 2. A shopkeeper bought a bicycle for 3000 rupees and sold the same for rupees 3400. How much his profit? How much profit ன்னு கேட்கலாம், or profit loss ஆனும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். சரியா? எப்படி வேணாலும் கேட்கலாம். how much profit or loss ன்னு கேட்கலாம். இப்போ ஷாப்கீப்பர்ங்கிறவர் ஒரு சைக்கிளை வந்து வாங்குறாரு. ஓகேவா? இப்போ இதுல வந்து செல்லிங் பிரைஸ் எது, காஸ்ட் பிரைஸ் எதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஷாப்கீப்பர் பாட் அ பைசைக்கிள் ஃபார் 3000. இவர் தான் வந்து அதை வந்து வாங்குறாரு. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோன்னா 3000. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் அதை எவ்வளோக்கு சேல் பண்றாருன்னா 3400 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. ஓகேவா? அப்ப நல்லா வந்து சம்ஸ்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு காஸ்ட் பிரைஸ் எது, செல்லிங் பிரைஸ் எதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேவா? ஒரு ஷாப்கீப்பர் வந்து 3000க்கு வாங்கி அதை சோல்ட் பண்றாரு. ஓகேவா? சோல்ட் பிரைஸ் ஆர் செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் வந்து 3400. இங்க ஆஸ் யூசுவல் செல்லிங் பிரைஸ் தான் காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருக்கு. கண்டிப்பா இங்க ப்ராஃபிட் தான். எவ்வளவு ப்ராஃபிட்டு? 3400 மைனஸ் 3000. அப்ப 400 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? 400 ருபீஸ் வந்து ப்ராஃபிட். ஓகே. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிளா 400 டிவைடட் பை 3000 இன்ட்டு 100. ஓகேங்களா? நல்லா அந்த சம்ம ஒரு டைம் பாருங்க. ஏன் 400 எங்க போட்டோம், ஏன் 3000 போட்டோம்? ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு வந்து ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இங்க ப்ராஃபிட் வந்து 400 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் வந்து 3000. நெக்ஸ்ட் வந்து இன்டு 100 ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். சரிங்களா? அப்ப இங்க பண்ணீங்கன்னா 3000க்கு 4 டிவைடட் பை 30 40 டிவைடட் பை 3 வரும். (13.33%). ஓகேவா? மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன்ல வர மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? 13/3. இதை 13/3 ஆன்சர்ல கொடுக்கலாம். இல்ல வந்து வேற என்ன மாதிரி கொடுக்கலாம் ஆன்சர்ல? 40/3 ஆன்சர்ல கொடுக்கலாம். இல்ல 13.33% கொடுக்கலாம். இல்லைன்னா 13/1/3. 13/1/3ங்கிறது ஆன்சர் கரெக்ட் தான். கரெக்டா? மிக்சட் ஃப்ராக்ஷன்லயும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேவா? இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? நல்லா கண்டுபிடிச்சுக்கோங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஷாப்கீப்பர் பைஸ் அ பைசைக்கிள் ஃபார் 3000னா காஸ்ட் பிரைஸ் வந்து 3000. சோல்ட் இட் ஃபார் த சேம் ஃபார் rupees 3400னா 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாரு. அப்போ ப்ராஃபிட் வந்து 400 ரூபாய். அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 400 டிவைடட் பை 3000 இன்டு 100. 40/3 வரும். 40/3 எப்படி எல்லாம் எழுதலாம்? 13.33 எழுதலாம். மிக்சட் ஃப்ராக்ஷன்ல 13/1/3 எழுதலாம். அதனால இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஃப்ராக்ஷனு மேக்ஸ் பேசிக்ல ஃப்ராக்ஷன்ல வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ராக்ஷன் கொஞ்சம் கற்றுக்கணும். ஃப்ராக்ஷனும் டெசிமலும். சரிங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இதுதான் பேசிக், அவ்வளோதான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா இதுதான். இந்த சம்மில் ஏதாவது டவுட்ல இல்லை புரியல, எந்த ஸ்டெப்பாவது புரியலன்னா சொல்லுங்க, சொல்கிறேன். ஓகே.
அடுத்தது. சரிங்களா? இப்போ டைரக்டா கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, சிலது வந்து டைரக்டா கொடுக்காம சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியும் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப அப்படி எப்படி இருக்குங்கிறத இந்த சம்ம. ப்ரொமோத்துங்கிற ஒரு 100 bunch ஆஃப் மேத்தி கிரீன்ஸ். இது மேத்தி கிரீன்ஸ் வேண்டாம். ஓகேவா? பிரமோதுங்கிறவரு 100 பனானா வாங்குறாரு, 400 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா? அது வந்து ஒரு பனானா எப்பவுமே வந்து அழுகி போகும் இல்லையா? அதனால அது வந்து அதுல ஒரு 30 பனானா வந்து அழுகி போச்சு. ஓகேங்களா? ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் வந்து ரிமைனிங் இருக்கிறத வந்து 5 ரூபாய்க்கு ஒன்னு விற்கிறாரு. சரியா? ஒரு பனானா 5 rupees விற்கிறாரு. அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு. ஓகேவா? இப்ப இது 100 பனானா 400 ரூபாய்க்கு வாங்குறாரு, அவரு அந்த 100 பனானாவை 5 ரூபாய்க்கு வித்துருக்காரு. அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுட்டோம்னா 100 பனானாவை ஓகேவா 400 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப ஒரு பனானா எவ்வளோ? 4 rupees. கரெக்டா? ஒரு பனானா 4 ரூபா. அப்ப அதே 100 பனானாவை அவரு ஒரு பனானா 5 ரூபான்னு விற்கிறாரு, இன்ட்டு 5, அப்ப ஈக்குவல் டு 500. அப்ப ஒரு பனானா வந்து ₹5 தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இங்க இப்போ என்னன்னா ப்ராஃபிட்டா லாஸ் ஆனா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 400, செல்லிங் ப்ரைஸ் வந்து 500. சரிங்களா? அப்ப ப்ராஃபிட் வந்து 100 rupees. இது டைரக்டா கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தா. சரியா? 100 பனானா 4 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஒரு பனானா 5 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு கொடுத்துட்டா 100 பனானா 400 ரூபானா ஒரு பனானா 4 ரூபா, 100 பனானா 5 ரூபாய்க்கு வித்தாருன்னா 500 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாரு. அப்ப 400 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 100 டிவைடட் பை 400 இன்ட்டு 100. ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன போடுவோம் டைரக்டா? ப்ராஃபிட் 100 டிவைடட் பை 400 இன்ட்டு 100. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட்? ப்ராஃபிட் எவ்வளோ? 100 by 4. 25% வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே, இதே டைரக்டா கொடுத்துட்டா. இது நம்ம இந்த சம்க்கு அதுக்கு இல்ல, சம்ல பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப இது சம்மே கிடையாது. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டது இது வந்து சப்போஸ் வந்து டைரக்டா அந்த சம் கேட்டிருந்தா. சரிங்களா? இப்ப சம்ல என்ன கேட்டிருக்கானா, ஒரு இதுல 30 பனானா என்ன ஆயிடுச்சு, 30 பனானா வந்து அவனுக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப மொத்தம் 100 பனானா வாங்குறாரு. அந்த 100 பனானால 30 பனானா போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 70 பனானா தான் நல்ல கண்டிஷன்ல இருக்கும். அப்ப 70 பனானாவை 5 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 350 rupees. ஓகேவா? 350 rupees. அப்ப இங்க வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ? 400. செல்லிங் பிரைஸ் என்னவா மாறுது? 350 மாறுது. காரணம் என்னன்னா 30 பனானா வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. கரெக்டா? 30 பனானா பார்த்தீங்கன்னா இங்க சம்லே கொடுத்துருக்கா, 30 பனானா கெட்டு போயிடுச்சு. அப்ப இங்க என்ன ஆகும்? கண்டிப்பா லாஸ் ஆகும். காரணம் என்னன்னா, எதனால காரணம்? காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கு, செல்லிங் பிரைஸோட எவ்வளவு அதிகமா இருக்கு? 50 rupees அதிகமா இருக்கு. அப்ப இங்க லாஸ் பர்சன்டேஜ் தான் வரும். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? 50 டிவைடட் பை சேம் 400 இன்ட்டு 100. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ங்கிறது காமன் தான். அப்ப 400 ரூபாய்க்கு 50 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப 800 டிவைடட் பை 8 ஆன்சர்.
சரிங்களா? இந்த 100 டிவைடட் பை 8 நம்ம ஃப்ராக்ஷன்ல எழுதுனா என்னன்னு எழுதலாம்? 100 டிவைடட் பை 8 12.5. 100 divided 4, sir. சாரி சார், சாரி சார், ஒன் இல்லையே, 100 டிவைடட் பை 8 தானே வரும். 50 டிவைடட் பை 400 8 தானே வரும். 50 divided by கரெக்டாங்க? 4 தானே சார் வரும். 50 divided by 4. இதாங்க 50 டிவைடட் பை 400 எவ்வளவு வரும்? 1/8 Sir, தானே? 50 divided by 400 into 4 தானே 100, sir 0, வரும். 0 அடிச்சோம்னா 55, அந்த 4 தானே. 2 0 கேன்சல் ஆகும்ல சார். 50 by 4 தானே வரும். சரி சரி, நான் இங்கே 8 வச்சுனா இருங்க. கரெக்ட் தாங்க, 8 தாங்க வரும். 50 டிவைடட் பை 400 எவ்வளோங்க? 50 டிவைடட் பை 400 எவ்வளோ? சார் அந்த சைடு ஒரு 100 இருக்குல்ல பை சார். 100 வரும் இல்லம்மா, பர்சன்டேஜ் சார். வரும்போது பை லெஸ் பர்சன்டேஜ் தானே, அப்ப 100 டிவைட் பண்ணணும்ல. சார் அவங்க டைரக்டா 100 0 0 கேன்சல் பண்ணிட்டு சொல்றாங்க. இல்ல அதான், அதான். ஓகே, நீங்க போத் மாஸ்ல அட்டெண்ட் பண்ணீங்களா? ஹலோ, இப்போ டவுட் கேட்டீங்களா? போத் மாஸ் லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? போத் மாஸ் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் எது பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறது பிராக்கெட்ல இருக்கிறத பண்ணாம நீங்க வெளியில இருக்கிற 100 எப்படி அடிச்சீங்க? அப்படியே அடிச்சீங்கனாலும் கரெக்டா தான் வரும் அந்த சம்ல. ஓகே, 50 டிவைடட் பை 400 என்ன வரும்? ஃபிராக்ஷன்லயே சொல்லுங்க. 50 டிவைடட் பை 400 என்ன வரும்? 1/8 தானே வரும். 1/8 சார். சார் 1/8. அப்போ 1/8 into 100 வந்து 100/8 தானே? ஓகேவா? சார் அப்படிங்கும்போது 800/8 தான் சார் வரணும் அப்படி பார்க்கும்போது. எப்படிங்க 800 எதுக்கு வருது? 1/8 மல்டிப்ளை. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நீங்க ஸ்டெப்ஸ் வந்து போட்டு பார்க்கல ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு நம்ம போர்டில் எடுக்கிறதுக்கும் இதுல எடுக்கிறதுக்கு இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த டவுட் வந்தா இந்த மேக்ஸ்ல கிளியர் பண்ண கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிற காரணம் என்னன்னா இதுதான். இப்போ போர்டா இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அதை அடிச்சு விட்டு எழுதுவோம். ஓகேவா? இந்த 50 டிவைடட் பைனா 150s 850s அடிச்சு விடுவோம். ஓகேவா? இங்க இந்த இதுல அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம போர்ட்ல தான் டைப் பண்றோம். ஓகேவா? ஈஸியா தான். ஓகே, நீங்க போட்டுக்கிறது கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப 12.5% வரும். ஓகேங்களா? 12.5%ன்னு சொல்லலாம். சரிங்களா? 12.5 நான் சொல்லிடுறேன். 12.5%ன்னு சொல்லலாம். இதுவே வந்து ஃபிராக்ஷன்லயும் சொல்லலாம். ஓகேவா? 12 என்ன வரும்? 12/4/8 equal to 12/1/2. ஓகேவா? இந்த மாதிரியும் வரலாம். சரியா? 25/2. இது எல்லாமே ஆன்சர் கரெக்ட் தான். சரிங்களா? யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 4மே ஆன்சர் கரெக்ட் தான். இந்த 4ல எந்த ஆன்சர் வேணாலும் கொடுக்கலாம். 12.5%னாலும் ஒண்ணுதான், 12/4/8னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? 12/1/2னாலும் ஒண்ணுதான், 25/2னாலும் ஒண்ணுதான். சரியா? இந்த 4 ஆன்சருமே இந்த இதுக்கு கரெக்ட் தான். அதனால இந்த பர்டிகுலர் ஆன்சர் தான் வரும்ட்டு நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த ஆன்சர் வேணாலும் வரலாம். சரிங்களா? இந்த 4 ஆன்சருமே வரும். சங்கர் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 12.5%, 12/4/8%, 12.1.5%, 25/2. இந்த 4 ஆன்சர்ல எப்படி வேணாலும் ஆன்சர் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. 100 பனானாஸ் வாங்குறாரு, அப்ப ஒரு பனானா 4 ரூபா. 5 ரூபாய்க்கு விற்கிறாரு, அப்ப 100 பனானா வித்தா 500 ரூபாய், அப்ப 100 ரூபாய் ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25%. இதுவே வந்து 30 பனானா அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு, அப்ப வந்து 70 தான் விற்கிறாரு. 70 பனானா ஒரு பனானா 5 ரூபான்னு வித்தாருன்னா 350 ருபீஸ். அப்ப 50 ரூபா லாஸ். ஓகேவா? 400 ரூபாய்க்கு வாங்கினா 50 ரூபா லாஸ்னா 12.5% அவருக்கு வந்து லாஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா?
இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? இது என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து தப்பா ஆன்சர் பண்ணிட்டாங்க. எதனாலன்னா உங்களுக்கு குவிண்டால்னா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? குவிண்டால்னா என்னன்னு தெரியல. குவிண்டால்னா எவ்வளோ? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. குவிண்டால்னா எவ்வளோ கேஜி? 100 kg சார். வெரி குட் வெரி குட். ஓகேவா? ஒரு குவிண்டாலுங்கிறது வந்து 100 கேஜி. இந்த கேட்ட சம்ல நிறைய பேர் ரொம்ப என்ன சொல்றாங்க, இந்த டன்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டன்னுனா தான் 1000 கேஜி. குவிண்டால் வந்து இவங்க வந்து டன்னுக்கு போட்டாங்க, 1000 கேஜிக்கு போட்டாங்க. ஓகேவா? ஒரு குவிண்டால்னா வந்து 100 கேஜி, டன்னுனா தான் 1000 கேஜி. ஓகேவா? அதுக்காக இந்த சம் மெயினா கொடுத்தது. ஒரு குவிண்டால்ங்கிறது வந்து 100 கேஜி. சரிங்களா? ஒரு டன்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? டன் அது வந்து 1000 கேஜி. சரிங்களா? இதே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சரத் பார்த்த 1 quintal of onions for rupees 2000. அப்ப 100 kgs of onions வந்து எவ்வளவு வாங்குறாருன்னா 2000 rupees வாங்குறாரு. அப்ப 1 kg எவ்வளோ? சரிங்களா? ஒரு கேஜி வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறாரு. மியூட் பண்ணல யாரோ, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? அது எல்லாமே லேட்டர்ல வந்து rupees 18 per kgன்னு வித்துறாரு. சரியா? 800 ரூபான்னு வித்துறாரு. அப்ப ஒரு குவிண்டால்ல வந்து 800 ரூபான்னு சரி 18 rupeesன்னு வித்துறாரு. அப்ப சரிங்களா? அப்ப இங்க வந்து இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஓகே, இங்க வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ? 2000. செல்லிங் பிரைஸ் வந்து 1800. கண்டிப்பா லாஸ் தான். லாஸ் எவ்வளோ? 200 rupees லாஸ். ஓகேவா? அப்ப லாஸ் பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா எப்படி போடுவீங்க? லாஸ் டிவைடட் பை ஓகேவா? அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ்? 10%. குட். 10% வந்து லாஸ். சரிங்களா? நீங்க வந்து இது மாதிரி அது என்ன சொல்றது, ரெண்டு டைப்ல போடலாம். நீங்க டோட்டல் காஸ்ட் பிரைஸ்க்கும் போடலாம். சரிங்களா? இல்லைன்னா சிங்கிள் வேலைக்கு போட்டாலும் சேமா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஜி ஆனியனோட செல்லிங் பிரைஸ் 20 ரூபா. ஓகேவா? அப்ப ஒரு கேஜியோட காஸ்ட் பிரைஸ் 18 ரூபா. அப்ப லாஸ் வந்து 2 ரூபா. ஓகேவா? அப்ப போட்டீங்கனாலும் சேம் 10% தான் வரும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோல் வேல்யூ, அதாவது டோட்டல் காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ் போட்டீங்கனாலும் அதே தான் வரும். சரிங்களா? டோட்டல் காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் போட்டீங்கனாலும் அதே மாதிரி வரும். இதுவே வந்து இது சிம்பிளா இப்படி போட்டீங்கனாலும் அதாவது சிங்கிள் வேல்யூ போட்டீங்கனாலும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஈஸியாக தான் வரும். அதனால சம்ஸ் வந்து இப்போ அதிகமாக போயில் நீங்கள் போனோம்னா சிங்கிள் வேல்யூ மேக்ஸிமம் இப்படி போடுறது ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகேவா? அதாவது சிங்கிள் வேல்யூக்கு, அதாவது பர் கேஜிக்கு நான் போட்டிருக்கேன் இது. சரியா? பர் கேஜிக்கு போட்டிருக்கேன். இது டோட்டலாக போட்டிருக்கேன். டோட்டல் வேல்யூ போட்டிருக்கேன். டோட்டல் வேல்யூ போட்டிருக்கேன். இது வந்து சிங்கிள் பர் கேஜிக்கு, அதாவது சிங்கிள் யூனிட்டுக்கு போட்டிருக்கேன். அதனால நீங்க எப்படி வேணாலும் எது ஃபாலோ பண்ணீங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க இந்த ரெண்டு டைப்லயும் எல்லா இதுலயும் அப்படியே போடலாம். சிங்கிள் வேல்யூக்கும் போடலாம், டோட்டல் வேல்யூக்கும் போடலாம்.
உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? சிங்கிள் வேலைக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க. கொஸ்டின்ல ஹவு மச் வாஸ் இட்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பிரைஸ் தான் போடணுமா இல்ல நம்ம பர்சன்டேஜாவே போட்டுட்டு இருக்கோமே, அதான் கேக்குறேன் சார். இல்ல இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சிம்பிள் கொஸ்டினே, நம்மளுக்கு பெர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. ஹவு மச்னு கேட்டா ருபீஸ்ல தான், பெர்சன்டேஜ்னு கேட்டா பெர்சன்டேஜ். ஓகேவா? இதெல்லாம் இந்த ஹவு மச்லாம் கண்டிப்பா கேட்கவே மாட்டான். சரிங்களா? ப்ராஃபிட்டா லாஸா இல்ல எவ்வளோ இதெல்லாம் கேட்க மாட்டான். பெர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கேட்பான். ஹவு மச்னா நம்ம ஹவு மச்னு போட்டா போதும். ஓகேவா? அவருக்கு எவ்வளவு? Okay, 200 sir. 200 ரூபாய். டோட்டல் லாஸ் வந்து 200 ரூபாய். அது போட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் படி ஆன்சர் வந்து 2 ரூபா தான். 20 ரூபா, சாரி 200 ரூபாய். சிங்கிள் யூனிட்டுக்குனா 2 ரூபா. பர்சன்டேஜுக்குனா பர்சன்டேஜ் தான் நம்மள கேட்போம். நம்மளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சிம்பிளா அதான் சொல்றேன்ல, இது 6th இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின், 6th புக்ல இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின். சரிங்களா? இதுல எப்படி டிஃப்ரெண்டா வருங்கிறதுக்காக நான் மாத்தி மாத்தி கொடுக்குறேன். நம்மளுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. இதோட கஷ்டமா தான் கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதனால தான் பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம்னு பார்க்கலாம். தேவி பாட் 80 குக்கர்ஸ் அட் 700 ஈச். ஓகேங்களா? தேவிங்கிறவங்க 80 குக்கர் வாங்குறாங்க, 700 ஈச். ஓகேவா? இங்க 80 குக்கர்ஸ 700க்கு வாங்கல. ஓகேவா? அப்படி மீன் கிடையாது. 80 குக்கர் 700 ருபீஸ்க்கு வாங்கல. 80 குக்கர்ஸ் ஈச் 700னா என்ன மீனிங்னா, ஒரு குக்கரோட பிரைஸ் வந்து 700ன்னு அர்த்தம். சரியா? அதுக்காகத்தான் இந்த சம் கொடுத்துருக்கேன். சரியா? 800 போடுறீங்க, 80 போடுங்க. ஓகேவா? சரிங்களா? இந்த ஈச்சுங்கிறதுக்கு மீனிங் இதுதான். ஓகேவா? அதுக்காகத்தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஈச்சுங்கிற மீனிங் என்னன்னா, இப்ப நீங்க உடனே டேரக்டா 80 குக்கர்ஸ் 700க்கு வாங்கினேன்னு நினைச்ச கூடாது. 70 ஈச் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா, ஒரு குக்கர் 700 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப அவரு 80 குக்கர் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? 80 × 700, 56,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. சரிங்களா? அவருக்கு வந்து இங்க என்னன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகுது. அந்த குக்கரை வந்து இப்போ சென்னையில இருந்து வாங்கிட்டு வர்றாரு, ஈரோடுக்கு வாங்கிட்டு வர்றாருன்னா, அப்ப அவருக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஓகேவா ₹1280 ஆகுது. அப்ப என்ன ஆகணும்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்டையும் நம்ம காஸ்ட் பிரைஸ்ல தான் சேர்த்தணும். ஓகேவா? அப்பதான் அவருக்கு வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை விட்டுட்டு சேல்ஸ் பண்ணாலும் அந்த 1280 ஓகே, இந்த 1280 யார் கொடுக்க போறா? இவரு தான் கொடுக்க போறாரு டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? அப்ப இவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, டோட்டலா காஸ்ட் பிரைஸ்ங்கிறது எவ்வளோன்னா இவருக்கு 56,000 பிளஸ் 1280. ஓகேவா? அப்ப 57,280 ருபீஸ் வந்து அவருக்கு வந்து டோட்டலா காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இந்த 56,000 மட்டும் காஸ்ட் பிரைஸ் கிடையாது, இந்த 1280 ரூபாயும் காஸ்ட் பிரைஸ் தான். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து இப்ப ஜஸ்ட் ஒரு காளான் வாங்குறோம். அந்த காளானை வந்து இப்போ ஒரு 10 காளான் வாங்குறாரு. ஓகேவா? அதை இவரு வாங்கி பேக் பண்றாருன்னா, அந்த காளான் வந்து இவரு வீட்லயே டெலிவரி ஆகுது. ஆனா அந்த பேக் பண்றாருன்னா அந்த பேக்கிங் சார்ஜஸ் வந்து காஸ்ட் பிரைஸ்ல சேர்த்துவாங்க இல்லையா? அதே மாதிரிதான். அதனால அந்த செலவும் அந்த என்ன விற்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செலவாகுதோ எல்லாமே அந்த காஸ்ட் பிரைஸ்ல இன்க்ளூட் ஆகணும். ஓகே. அப்ப நீ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, அவங்களுக்கு வந்து 800 ரூபா 18,000 ப்ராஃபிட்ல அதை கண்டிப்பா சேல்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கணும்னு கேட்குறாங்க. சரியா? சிம்பிளா என்னன்னா, ப்ராஃபிட்டுக்கு வந்து ஃபார்முலா என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? இங்க நம்மளுக்கு என்ன தெரியும்? ப்ராஃபிட் வந்து 18,000 ரூபா வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் தெரியாது, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியும். காஸ்ட் பிரைஸ் 57,280. ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ்னா இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப 18,000 பிளஸ் 57,280. அப்ப எவ்வளவு ஆகுது? 75,280. ஓகேங்களா? இது புரியுதா இந்த ஸ்டெப்பு? 18,000 ப்ராஃபிட்டு,
56,000ங்கிறது டோட்டலாக வாங்கினது ப்ளஸ் 1280 1280 டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸு. அப்போ அதையெல்லாம் சேர்த்து டோட்டலாக 75,280க்கு அவர் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ டோட்டலாக இவ்வளோ சேல் பண்ணோம்னா 75,280க்கு பண்ணால் அவருக்கு ப்ராஃபிட் வந்து 18,000 ரூபா கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க, ஒரு குக்கரை எவ்வளோக்கு செல்லிங் ப்ரைஸ் பர் குக்கர் அப்படிங்கிற, அதாவது ஒரு குக்கர் ஒன் குக்கருக்கு வந்து எவ்வளோ பண்ணு கேட்குறாங்க. அப்போ டிவைடட் பை 80 போடணும். சரிங்களா? ஒரு குக்கர் போட்டிங்கன்னா ருபீஸ் 941 வரும். 700க்கு வாங்கி 941க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? தேவி பாட் 80 குக்கர் 700 ஈச். அப்போ டோட்டலாக 56,000க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வருது 1280. அப்போ டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் வந்து 57,280. இப்போ ப்ராஃபிட் வந்து 18,000 வரணுங்கிறாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் 18,000 வரணும்னா என்ன பண்ணணும்னா அந்த 57,280யோட அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு. ஓகேவா? அப்போ 18,000 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 57,280. இப்போ செல்லிங் ப்ரைஸிங்கில் அந்த மைனஸ் லெஃப்ட் சைடு வழியில் ப்ளஸ் ஆயிரும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 18,000 ப்ளஸ் 50,280. அப்போ டோட்டலாக 75,280 ஆகுது செல்லிங் ப்ரைஸு. இப்போ பர் குக்கருங்கில டிவைடட் பை 80 போட்டோம்னா 940 வரும். இந்த சம்மில் இதோட நிற்காம குக்கர் அண்டு ப்ராஃபிட் அண்டு பர்சன்டேஜ் இப்படியும் கேட்கலாம், மூணாக கேட்கலாம். அப்போ பர் குக்கர் 941, ப்ராஃபிட் எவ்வளோன்னா 941 மைனஸ் 700 வராது. அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸையும் சேர்த்தணும். divided by 80 716. ஓகேவா? ஏன் 716 வருதுன்னு தெரியுதா? இங்கே வந்து 56,000 போடக்கூடாது, 57,280 டோட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் போடணும். ஓகேவா? இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ சிம்பிளாக நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் வந்து 940 மைனஸ் 700 240 கொடுத்தா 240 போடக்கூடாது, ருபீஸ் 224 தான் போடணும். ஓகேவா? இதுவே பர்சன்டேஜ்னு கேட்டால் 224 டிவைடட் பை 57280ன்னு போடலாம். பர் குக்கர் ரேட் போட்டுக்கலாம் டிவைடட் பை 716 into 100. சரியா? கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். சார் 940 எப்படி சார் வந்துச்சு? 941 940 இல்லை 941 சாரி 226 சாரி 941. ஓகேவா? சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பர் குக்கர் 941 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு 225 ருபீஸ் ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது ப்ராஃபிட்டில் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த சம் அப்படியே ரிவர்ஸில் அப்படியே போகும் லாங்காக. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்பி சிபின்ல எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 57280ன்னு போட்டுடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் அந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இந்த ஸ்டெப் ஒரே லைன் தான். அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பில் இது கண்டுபிடிச்சிருக்கணும்.
தேர்டில் இது, ஃபோர்த்தில் இது, அவ்வளோதான். ஓகேவா? டீட்டெயிலாக போயிட்டு இருக்கக்கூடாது, டக் டக்குன்னு சால்வ் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ மெயினாக இந்த வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஈச்சுங்கிற வேர்டு நீங்கள் கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். ஈச்சுன்னு வந்தால் பர் யூனிட்டோட ப்ரைஸு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது அந்த ஈச்சுங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இல்லை அதர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக் வாங்குறாங்க, பைக் வாங்கி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடுறாங்கன்னா அதுவும் அந்த சேரும். இப்போ ஒரு நம்ம கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கார் வந்து ஒரு 8 lakhs வருது, மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நம்மளுக்கு போட்டு தராங்கன்னா அதையும் காஸ்ட் ப்ரைஸில் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். அதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால அதுவும் எக்ஸ்பென்ஸ் தான். அப்போ அதுவும் காஸ்ட் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து 18,000 ப்ராஃபிட் வரணும்னா என்ன பண்ணணும்னா, 18,000 ப்ராஃபிட் வரணும்னா நம்ம குக்கர் வந்து 941 rupees, அதாவது டோட்டலாக 75,280 சேல்ஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ பர் குக்கர் ப்ரைஸ் வந்து 941 கண்டுபிடிச்சிடும். அப்போ 941னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா 225 rupees ப்ராஃபிட். 225 716 வாங்கி 225 ப்ராஃபிட்னா 100க்கு 31.41. ஓகேவா? இந்த 716ங்கிறத கண்டிப்பாக எப்படி வந்து தெரிஞ்சுக்கோங்க. பர் குக்கர் ப்ரைஸ் 700லேருந்து 716 எப்படி மாறுச்சுன்னா இந்த 1280 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணதுனால மாறி இருக்கு. இந்த ஸ்டெப்ஸில் வந்து இந்த ஈச்சுங்கிற வேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்னால காஸ்ட் ப்ரைஸில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆஸ் யூசுவல் மற்றதெல்லாம் ஈஸி தான். ப்ராஃபிட்டா லாஸா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, லாஸ் பர்சன்டேஜா, இது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சம்ஸ் வந்து இதை விடவே கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். சரியா? நம்ம ஈஸியான சம்மில் இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். இப்போ இது மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக கேட்கணும் நம்ம சம்ஸில் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இதுதான் ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்குறாங்க எப்போவுமே. ஓகேவா? நம்ம ப்ராஃபிட் ஃபார்முலா பார்த்தோம். சரிங்களா? ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன, லாஸ் ஃபார்முலா என்ன அப்படின்லாம் பார்த்தோம். ஓகேவா? அப்போ இது சிம்பிளாக சேல்ஸ் பர்சன் வந்து ஒரு டெக்ஸ்டைல் மெட்டீரியலை 300 ரூபாய்க்கு வாங்குறாரு, 250 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அவருக்கு வந்து லாஸ் தான் கண்டிப்பாக ஆகும். எவ்வளோ லாஸ்னா 50 ரூபாய். இது நம்ம பார்த்தோம். இப்போ ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அவருக்கு 20 rupees ப்ராஃபிட். ஓகேவா? மேலே செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு, காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸ். அவ்வளோதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ ராம்ங்கிறவர் வந்து ஒரு ஃபுட்பாலை 500 rupees வாங்குறாரு, அவர் வந்து ஃப்ரெண்டுக்கு 600 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ ராமுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்னா, ப்ராஃபிட்டா லாஸானா ப்ராஃபிட் தான், ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகம். ஓகேங்களா? எவ்வளோ ப்ராஃபிட்னா 100 ரூபா ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு வந்து 100 divided by 500 into 100. அப்போ 20%ங்கிறது ப்ராஃபிட். ஓகேவா? இது சிம்பிளாக சொல்லணும்னா 500 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு லாபம் பார்க்குறாங்கன்னா 100 rupees எவ்வளோ, சிம்பிளாக அதுதான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி. ஓகேங்களா? சம்பளம் அவ்வளோதான். 100 ரூபாய்க்கு ப்ராஃபிட் பார்க்குறாரு, எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 20% ப்ராஃபிட்டு. கெயின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதனால ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, கெயின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சம்பளம் பாருங்க. ராஜ் பர்ச்சேஸ் டே பைக் ஃபார் ₹74,000. அவர் வந்து 55,000க்கு சோல்ட் பண்ணுறாரு. சரியா? இவருக்கு லாஸா ப்ராஃபிட்டா எவ்வளோ, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ. ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா இவருக்கு கண்டிப்பாக லாஸ் தான். ஏன்னா 74,000 ரூபாய்க்கு வாங்கி 55,000, அதாவது 75,000க்கு வாங்கி 55,000க்கு சோல்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக லாஸ் தான். எவ்வளோ லாஸ்னா 19,000 லாஸு. அப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன், அதை லாஸ் பர்சன்டேஜ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லை தப்பாக போட்டிருக்கேன். லாஸ் தான், லாஸ் பர்சன்டேஜ். லாஸ்னா என்ன, லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போ லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அது எவ்வளோன்னா 19,000. 19,000 டிவைடட் பை, மியூட் பண்ணுங்க, யாரும் மியூட் பண்ணாமல் இருக்கிறீங்க. சார் ஒரே ஒரு கவிதா. டவுட் சார், லாஸ்ட் சம்ல வந்து 716 மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுங்க சார் ப்ளீஸ் சார். ஓகே, அது சொல்லிடலாமா? சரியா? இப்போ இங்கே 80 குக்கர்ஸு. ஓகேவா? ஒரு குக்கர் வந்து 700 ரூபாய். அப்போ
56,000 ரூபாய். இது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இப்ப நம்ம காஸ்ட் பிரைஸோட எதை சேர்த்துறோம்? அந்த எக்ஸ்பென்ஸையும் சேர்த்துறோம். சரிங்களா? அப்ப 57280 வந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ 57280 டிவைடட் பை 80 போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து 716 வரும். அப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இப்போ 1280, ஓகேவா? 1280 டோட்டலா செலவாகுது எவ்வளவுக்கு? 80 குக்கருக்கு. இப்படி போட்டீங்கனாலும் உங்களுக்கு 16 ரூபா வரும். அப்ப 700 plus 16 equal to 716. புரியுதுங்களா? அதாவது இது வந்து டோட்டலா அந்த குக்கருக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து 57280. அப்ப டிவைடட் பை 80 போட்டீங்கனாலும் 716 வந்துடும். இல்ல பர் குக்கருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம்னா டோட்டலா 1250 ரூபா செலவாகுது அவருக்கு 80 குக்கருக்கு. அப்புறம் ஒரு குக்கருக்கு பாத்தீங்கன்னா 16 ரூபா செலவாகுது. அப்ப ஆல்ரெடி 700 ரூபா போட்டு வாங்குறாரு, 16 ரூபா எக்ஸ்ட்ரா. அப்ப 716. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓகே. சரிங்களா? ஓகே. இப்போ 19,000 லாஸ் இந்த சம்ல. எப்படின்னா 74,000 பர்ச்சேஸ் பண்ணி 55,000க்கு வந்து முகேஷ் மியூட் பண்ணிக்கோங்க. 55,000க்கு வந்து சேல் பண்ணா 19,000 லாஸ். 19,000 டிவைடட் பை 74,000 இன்டு 100 வந்து 25.68% லாஸ்னு வரும். இது வந்து மிக்சடு ஃபிராக்ஷன்ல தான் மேக்ஸிமம் ஆன்சர் இருக்கும். அதனால அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. இந்த சமயம் இப்போ லாஸ்டா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சம் தான். ஆல்ஃபிரட்டுங்கிறவர் ஒரு ஸ்கூட்டர் வாங்குறாரு. எவ்வளோ? 4,700 வாங்குறாரு. அதுக்கு வந்து 800 ரூபா எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்றாரு. அப்ப கண்டிப்பா அதுவும் வந்து அவருடைய காஸ்ட் பிரைஸ்ல ஆட் ஆகும். ஓகேவா? அப்புறம் அதை வந்து 5,800 விற்கிறாரு. அப்போ கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா நீங்க டைரக்டா 5,800 மைனஸ் 4,800 போடக்கூடாது. ஓகேவா? அவர் 800 ரூபா அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அவரோட மணி தான். அப்ப அதையும் காஸ்ட் பிரைஸ்ல ஆட் பண்ணும். அப்ப 4,700 plus 800 ஈக்குவல் டு 5,500 தான் இந்த சம்ல காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? நீங்க 4,700 காஸ்ட் பிரைஸ் போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஓகேவா? கண்டிப்பா அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதையும் சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்ப 5,500 காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் 5,800 300 rupees ப்ராஃபிட். அப்ப 5,500க்கு 3,000 100க்கு எவ்வளோன்னா 5.45% ஆர் 5/11%. புரியுதுங்களா? இந்த சம்ல அந்த ஸ்கூட்டருக்காக ஸ்பெண்ட் பண்ண செலவும் வந்து கண்டிப்பா காஸ்ட் பிரைஸ்ல ஆட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்லாம் நீங்க ஃபிராக்ஷன் சம்லாம் சால்வ் பண்ணதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? டிஃபால்ட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா இந்த சம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஒரு வெண்டார் வந்து 6 பென்னா 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரியா? என் வெண்டார் பாட் 6 pence ஃபார் அ ருப்பி. How many for a rupee must he sell to gain 20%? கொஸ்டின் என்னன்னா, ஒரு வெண்டார் வந்து 6 பேனாவை 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரிங்களா? அவரு ஒரு பேனாவை எவ்வளோ பேனா சேல்ஸ் பண்ணா அவருக்கு வந்து 20% கெயின் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 6 பேனா வந்து 1 ரூபாய். ஓகேவா? அப்ப சிம்பிளா போட்டுக்கலாம். ஒரு வெண்டார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய சம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு வெண்டாரு 6 பேனா 6 பென் வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப ஒரு பென் வந்து 1/6.
இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். சரியா? ஹவு மெனி பென்ஸ் ஃபார் அ ருபி மஸ்ட் ஹி செல் டு கெயின் 100, அதாவது 20%. கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, எவ்வளோ பென்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணால் அவருக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஒரு பேனாவை, சரி அந்த ₹1. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6 பேனா ₹1 விற்கிறாரு. சரி, ₹1 வாங்குறாரு. 6 பேனாவை ₹1 வாங்குறாரு. அப்போ ஒரு பேனா 1/6. சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, எவ்வளோ பேனா வந்து ₹1 விற்றா, ஓகேவா, எவ்வளோ பெண்ணை வந்து ₹1 சேல்ஸ் பண்ணா அவருக்கு 20% வந்து கெயின் கிடைக்கணுங்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது 6 பேனா ₹1 வாங்குறாரு, அது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஒரு பேனா 1/6ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் வந்து 20%ன்னு சொல்லிட்டான். சரியா? இப்போ நீங்க ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ப்ராஃபிட் percentage equal to profit. That means selling price minus cost price divided by 100 into divided by cost price. Divided by cost price into 100. ஓகேவா? இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும், 20. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் 1/6 divided by 1/6 into 100. இது இந்த சம்மை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்னு தெரியாது, செல்லிங் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த சம்மை வந்து இப்படி சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். ஃப்ராக்ஷன் சம்மு ஏற்கனவே ஆல்ரெடி 1/6 இருக்கு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். 6 இப்படி இல்லைன்னா இப்படியும் போடலாம், இல்லை 1ன்னு வச்சு கூட போட்டுடலாம். ஆனால் இங்கே ஹவு மெனி பென்ஸ்ன்னு கேட்கறதுனால நம்ம கண்டிப்பாக சிங்கிள் ப்ரைஸ் வேல்யூ வச்சு தான் போடணும். இப்போ ஹவு மெனி பென்ஸ்ன்னு கேட்டான், அதனால கண்டிப்பாக சிங்கிள் வேல்யூ வச்சு போடுறதுனால இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சால்வ் ஆகும். இது வந்து உங்களுக்கு டைம் எடுத்துட்டு இருக்கும். ஓகேவா? இது கொஸ்டினை டைரக்டா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ 20% என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ₹100 வாங்குறாங்க. சரியா? 20% வந்து ப்ராஃபிட் வேணும். அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கணும்? 120 rupees விற்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? கரெக்டா? இதே ₹100 ஒரு பொருளை வாங்குறாரு, 20 rupees ப்ராஃபிட் வேணும். சரிங்களா? அப்போ 120 ப்ராஃபிட் வந்து 120%. இது ஓகே. இப்போ இதுவே இந்த சம்ல காஸ்ட் ப்ரைஸ் வந்து 6 பேனா வந்து ₹1. ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸோட 6 பென் வந்து கண்டிப்பாக 120% இருக்கணும். சரிங்களா? ஏன் 120% இருக்கணும்? ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து 20%ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ப்ராஃபிட் வந்து 20%ன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த சம்மை இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி சால்வ் பண்ணாம இந்த 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 இம்பார்ட்டண்டா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் எல்லா சம்லையும் யூஸ் பண்ணுவோம். ₹100 வாங்குறோம், 20% வந்து ப்ராஃபிட்டு. அப்ப மியூட் பண்ணிக்கோங்க சங்கர். ஓகேவா? அப்ப 120 rupees வித்தா நமக்கு 20 rupees ப்ராஃபிட். ஓகேவா? அப்ப நல்லா வச்சுக்கோங்க, 6 pence வந்து 1 ரூபிக்கு விற்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ? அதாவது எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ஓகேவா? இதுவே நீ 120% விற்றீன்னா, ஓகேவா, 120% 120க்கு விற்றான்னா அது வந்து உனக்கு வந்து கெயின் அர்த்தம். சரியா? அப்ப
6 பேனாவை 120%க்குன்னா 100க்கு எவ்வளோ? இப்படி போடணும். இப்படி போடுற ஆன்சர். ஓகேவா? இது வந்து அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலால போட்டீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். இது இது வந்து கஷ்டமான சம் தான். நான் இது டைரக்டா வேற ஆப்ஷனே இல்லை. ஓகேவா? ஏன்னா நான் ஆஸ் யூசுவல் ப்ரீவியஸ்லேயே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் படி போட்டால் இப்படி தான் போட்டாகணும். ஓகேவா? இது போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக போட்டிங்கன்னா டைம் எடுக்கும். கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதில் தெளிவாக இருக்கு பாருங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 6 pence வந்து 1 ரூபி. ஓகேவா? இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். நிறையா சம் சால்வ் பண்ணியில உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் ஆனால் இந்த சம் வந்து நிறைய ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ்ல கேட்டாங்க. ஓகேவா? ஆன்சர் 5 pence சார். 5 pence கரெக்ட். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் இது ஏன்னா இது கொஸ்டினை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி போட்டா டைம் ஆகுங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 6 பேனாவை 1 ரூபாய்க்கு வாங்குறாரு, காஸ்ட் பிரைஸ் அது. இப்போ அவனே சொல்லிட்டா 20% கண்டிப்பா கெயின் பண்ணணும் சொல்லிட்டா. அப்ப 120% தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? அப்ப ஒரு பேனாவை கண்டிப்பா 1 ரூபாய் 20 பைசாக்கு வித்தா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். சரிங்களா? ஓகே. இப்போ 120%ங்கிறது வந்து 6 pence. எதனாலனா நம்ம ப்ராஃபிட் வந்து என்ன சொல்றோம், ப்ராஃபிட் வந்து 20%னால அந்த ப்ராஃபிட்ல வந்து 20% ஆட் பண்ணிட்டோம். அதனால 120%ங்கிறது இங்க 6 pence. அப்போ 100% எவ்வளோ? அப்ப 120%ங்கிறது 6 ரூபான்னா ஓகேவா? அவ்வளவுதான். 5 பின் 100க்கு எவ்வளோ, 100%க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா 5 பின்னு வந்துடும். சரியா? இந்த சம் ஒரு பாதி பேருக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்தான். சரியா? அதனால நிறைய சம்ஸ் ஃபர்தரா சால்வ் பண்ணி ஈஸி ஆயிரும். ஆனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். சரியா? இது பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா, ஒரு பொருளை எப்போ வாங்கினாலும் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்மளுக்கு 25% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டா அதை வந்து நம்ம 125% தான் விற்கணும். சரிங்களா? அதே மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்குறோம், 20% லாஸ்ல விற்கிறான் அப்படின்னா கண்டிப்பா 80 ரூபாய்க்கு தான் லாஸ்ல விற்கிறான். இதுதான் பேசிக். சரிங்களா? ப்ராஃபிட்னா 100 பிளஸ், ஓகேவா? 100 பிளஸ் 25 இது வந்து ப்ராஃபிட்டுங்கிறனால. லாஸ்னா நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் பண்ணிக்கணும். 100 மைனஸ் 20 இது வந்து லாஸ். பேசிக் கான்செப்ட் இதுதான். சரிங்களா? இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகே மாதிரி தான். அதாவது ஒரு பொருளுக்கு 25% ப்ராஃபிட் வேணும்னா இது காஸ்ட் ப்ரைஸ் மாதிரி தான். சரியா? மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் பர்சன்டேஜ். செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் போடக்கூடாது, காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் பர்சன்டேஜ் போடணும். அதனால தான் கண்டிப்பாக பர்சன்டேஜ் நம்ம பர்சன்டேஜ் லாஸா கெயினா அப்படின்னு தெரியணும்னா கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸ் வந்துடணும். ஓகேவா? அப்போ 100 காஸ்ட் ப்ரைஸ், 25% ப்ராஃபிட்னா 125ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். இது செல்லிங் ப்ரைஸ். இது லாஸ்னா இது செல்லிங் ப்ரைஸ். இதுதான் பேசிக். சரிங்களா? இந்த சம் புரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸே தான் ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் கொஷின்ஸே நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல, பேசிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம் பாருங்க. A shopkeeper expects a gain of 22.5% on his cost price. If in a week his sale was 392, what was his profit? இந்த கொஸ்டின் என்ன புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவருக்கு 22.5% கண்டிப்பா ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறாரு அந்த வார சேல்ல, ஒரு வார சேல்ல. சரியா? அவர் ஒரு வாரத்துல வந்து 392 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு. சரியா? அப்போ அவரோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு ஷாப்கீப்பர் வந்து
இப்போ நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்னு தெரியும், கரெக்டா? செல்லிங் பிரைஸ் என்னன்னு தெரியும், செல்லிங் பிரைஸ் 392. லாஸா கெயினானா அவனே சொல்லிட்டான், கெயின் அதாவது ப்ராஃபிட்டு 22.5% சொல்லிட்டான். இங்கே நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் நம்ம எல்லாத்தையும் போட முடியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ இதை ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 22.5 ஈக்குவல் டு ஓகேவா 392 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் divided by cost price into 100. இப்படி போட்டு மறுபடியும் இதில் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு இப்படி போடலாம், சரியா? இது வந்து உங்களுக்கு டைம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு என்னன்னா சிம்பிளாக நம்ம let the cost price be ₹100, சரியா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம் இந்த சம்மில், சரியா? அப்போ என்ன ஆகும்? காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இப்போதான் பார்த்தோம்ல, புரிஞ்சுதா? காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் 122.5%. புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு எடுத்துட்டோம்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் வந்து 122.5. ஏன் 122.5? இது ஆல்ரெடி நான் சொன்னேன், ப்ராஃபிட்னா கெயினை வந்து ப்ளஸ் பண்ணிக்குவோம். அப்போ 122.5 வித்தார்னா அவருக்கு வந்து ₹100 வந்து சரி ₹100 வாங்கி 22.5% ப்ராஃபிட் வேணும்னா அவர் வந்து 122.5 சேல்ஸ் பண்ணும், ஓகேவா? அப்போ இங்கே இந்த 122.5ங்கிறது இந்த 392ங்கிறது தான் 122.5, அவ்வளோதான், சரியா? இனி சமுக்கு போயிடலாம், ஓகேவா? அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, ₹100. செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ராஃபிட்டு எவ்வளோன்னு சம்மிலே கொடுத்துட்டா, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஓகே இது கொடுத்துட்டா. இப்போ இதை வச்சு நம்ம பேலன்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், சம் வந்து சால்வ் பண்ணிடுவோம். இதை தான் இங்கே பண்ணியிருக்கேன், ஓகேவா? let the cost price be 100ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 122.5, ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹100 இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹122.50, ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ₹392, செல்லிங் ப்ரைஸாக இருந்தால் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, அவ்வளோதான். இதே சம் தான். இஃப் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100 தென் செல்லிங் ப்ரைஸ் பி 122.5. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன, அப்போ செல்லிங் ப்ரைஸ் 192 இருந்தா 392 இருந்தா ஜஸ்ட் அந்த இதில் போகிறதான், ஓகேவா? ஃபார்முலாவில் இந்த 122.5ங்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸாக மாறிடும். அப்போ 100 வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரியலையா? புரியிருக்க வாய்ப்பு கம்மி. இல்லை யாராவது இந்த ஸ்டெப் எப்படி இந்த வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா அது புரியுதா இல்லையான்னு அப்போதான் தெரியும். சார் நான் சொல்லுது சொல்லுங்க சார். அதாவது விலை வந்து ₹122.50 லாபம் வச்சு விற்கிறாரு. அதனோட ஒரிஜினல் விலை வந்து ₹100. கரெக்ட். அப்படியானால் ₹392 வித்துருக்கிறாரு. விற்கும்போது அசல் வந்து ₹320 காஸ்ட் பிரைஸ். அதை கிராஸ் பண்ணா வந்துடும். இது ஓகே. நான் கேட்கறது இந்த ஸ்டெப் ஷார்ட் கட்டா ₹22.50 லாபத்துக்கு விற்கிறாரு. அசல் வந்து ₹100 தான். ₹122.50 வித்தா அசல் ₹100. அப்படியானால் ₹392 வித்தாச்சுன்னா ₹320 அசல் கிடைக்கும். அதுல இருந்து சேல்ஸ் பிரைஸ் கழிச்சா ₹72 லாபம் கிடைச்சிடும். ஓகே ஓகே. அதாவது இது என்னன்னா நீங்க எப்படி போடணும்னா இப்ப இந்த ரெண்டும் தான் இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். ஓகேவா? இந்த ரெண்டையும் யோசிக்கணும். இந்த ரெண்டையும் யோசிச்சீங்கன்னா தான் இந்த கீழ இருக்கிற ஷார்ட்கட் சம்ம போட முடியும். நீங்க ஃபார்முலாலி போடலாம். சார் இப்படி போடலாம் சார். ₹122.50 ₹100 அப்படின்னா ₹392 எவ்வளவு? அதுதான் அதேதான் அந்த ஸ்டெப். ஓகேவா? நீங்க சொல்றது கரெக்ட்.
அதுவே தான் அந்த ஸ்டெப். அதாவது காஸ்ட் பிரைஸ் 100 ரூபா இருந்தா செல்லிங் பிரைஸ் 122 ரூபா. அப்ப செல்லிங் பிரைஸ் 392 ரூபாயா இருந்தா காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? நம்ம அதனாலதான் காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாயா இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 122 ரூபா 50 பைசா. சரிங்களா? இது அப்படியே ரிவர்ஸா அப்போ 122 ரூபா 50 பைசா செல்லிங் பிரைஸா இருந்தா 100 ரூபா காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 122 ரூபா 50 பைசா வந்து காஸ்ட் செல்லிங் பிரைஸா இருந்தா 100 ரூபா காஸ்ட் பிரைஸா இருக்கும். அப்போ 392 ரூபா செல்லிங் பிரைஸா இருந்தா எவ்வளவு? அவ்வளவுதான். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் பிரைஸை 100 ரூபான்னு எடுத்துட்டு செல்லிங் பிரைஸை 122 ரூபா 50 பைசான்னு கொண்டு வந்துட்டோம். எப்படி கொண்டு வந்தோம்னா 22.5% ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். அதனால அப்ப இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கணும், செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டான். அப்ப இந்த சம்ல கீழே எப்படி எடுத்துக்கணும்னா 122.5% 122.5ங்கிறது செல்லிங் பிரைஸ். அப்ப 122 ரூபா 50 பைசாங்கிற செல்லிங் பிரைஸ் இருக்கீல, காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாயா இருக்கும். அப்ப அதுவே மல்டிப்ளை 392 ரூபாயா இருந்தா எவ்வளவு? ஓகேவா? இது வந்து இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். சரிங்களா? மெத்தட் என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். மேக்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளுக்கு டாபிக் கிடையாது. பட் ஆனா மேக்ஸை குயிக்கா சால்வ் பண்ணணும், நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணணும்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இல்லை, இப்படியே வைப்போம். காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ். இந்த மாதிரி தான். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தானே? சரியா? இந்த ரெண்டும் ஈக்குவல் தானே? காஸ்ட் பிரைஸ் ஈஸ் செல்லிங் பிரைஸ்ங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். சரிங்களா? இப்படின்னா மீனிங் என்ன? எக்ஸோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூயும் சேம். கரெக்டா? எக்ஸ் கமா ஒய் வேல்யூஸ் ஆர் சேம். எக்ஸ் வந்து 5 இருந்தா கண்டிப்பா ஒய்யும் 5 தான். இதுல எந்த சேஞ்சும் இருக்காது. சரிங்களா? இதே மாதிரிதான் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடும். எப்படின்னா இப்ப 100 ரூபாய் காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் 122 ரூபா 50 பைசா. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 392 ரூபாய் தான். சேம் மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? காஸ்ட் பிரைஸ் இஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப 100 ரூபா காஸ்ட் பிரைஸா இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 122 ரூபா 50 பைசா. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன? 392 ரூபா செல்லிங் பிரைஸா இருந்தா. சரியா? இது அப்படியே எப்படி மாறும்னா 100 divided by 122.5 equal to cost price divided by 392. சரியா? அந்த ஈஸ்ட்ங்கிறத நான் டிவைடட் பை சிம்பிளா மாத்திட்டேன். ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 divided by 122.5. ஓகேவா? இந்த கீழே இருக்கிற 392 இந்த பக்கம் வரையில எப்படி வரும்? மல்டிப்ளைல வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ மேல நான் போட்டேன் இல்லையா, சேம் சம் தான். நீங்க இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப சொன்னது வந்து பாதி பேத்துக்கு புரியும், பாதி பேத்துக்கு புரியாது. இப்ப கீழே சொன்ன மெத்தட் யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். சரியா? நம்மளா 100ன்னு எடுத்துக்கிட்டோம், நம்மளா 122.5ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படின்னா 22.5 ப்ராஃபிட்டா கொடுத்ததுனால. அப்ப இந்த மெத்தட் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அது மேக்ஸ்ல வந்து, அதாவது இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் எதுக்காகனா கொஸ்டின்ஸை குயிக்கா சால்வ் பண்றதுக்காக. ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரையில அவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா 2 ஸ்பீட் அண்டு அக்யூரசி. இதுதான் எதிர்பார்க்கிறான். ஓகேவா? அக்யூரசி நம்மளுக்கு வந்துடும், ப்ராக்டிஸ்ல வந்துடும், ஃபார்முலா தெரிஞ்சிடும், வந்துடும். பட் ஆனா ஒரு கொஸ்டின் வந்து ஸ்பீடா ப்ராசஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷார்ட்கட் மெத்தட் தெரியணும். அந்த மெயினான ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிறது. ஓகேவா? அதனால இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனே ஒரு கிளாஸை எடுப்பேன் நான் தனியா. ஓகேவா? ஆனா இது மாதிரி நடுவுலையும் சொல்லிடுவேன்.
ஏன்னா ஃபர்ஸ்டே இது எடுத்தோம்னா ஏன் புரியாதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? அதுல ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஷார்ட்கட் போகணும். ஓகேவா? நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேசிக் எவ்வளோ டைம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் எடுத்துருவேன். சரிங்களா? நடுவில் ஷார்ட்கட் சொல்லி தருவோம். கண்டிப்பா நீங்க ஷார்ட்கட்ல தான் சால்வ் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அந்த ஃபார்முலா மெத்தட் வந்து உங்களுக்கு புரியணும். டைரக்டா ஷார்ட்கட் மெத்தட் போட்டீங்கன்னாலாம் உங்களால சால்வ் பண்ண முடியாது. அதனால அந்த கான்செப்ட் என்னன்னு தெரியறதுக்காக தான் நம்ம பேசிக் மேக்ஸ் எடுக்கிறது. அதை எடுத்துட்டு அப்பப்ப சால்வ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸா டிஸ்கஸ் பண்ணையில உங்களுக்கே குயிக்கா சால்வ் பண்ற மாதிரி வந்துடும். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் வந்து நீங்களா மைண்ட் கால்குலேஷன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இதே சம்மு ஓகேவா? இதே சம்மு அந்த பென் சம்முக்கு போட்டு பாருங்களேன். ஓகேவா? இங்க as usual என்னது 100ங்கிறது காஸ்ட் ப்ரைஸா இருந்தா செல்லிங் ப்ரைஸ் வந்து 120. ஓகேவா? சேம் இதே மெத்தடில் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. சரியா? 120%ங்கிறதுனா அப்போ 100 எவ்வளோ? இதே தான், இதே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிருக்கோம். சரிங்களா? 100 ரூபா எடுத்துட்டு 120%. அப்போ 120%ங்கிறது 6 பேனானா 100ங்கிறது எவ்வளோ? ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. அதனால இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடு. ஓகேவா? அதுல வந்து 100 is to 122.5 காஸ்ட் பிரைஸ் is to செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு சேம் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் தான். அப்ப 100 120.5னா காஸ்ட் பிரைஸ் இஸ் 392. அது வந்து அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த 2 செமிகோலன் வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம லேட்டரா சம் சால்வ் பண்ணல டிவைடட் பை யூஸ் பண்ணிடுவோம். அதாவது 5:6 ஈக்குவல் டு, சரிங்களா, 12 அப்படின்னா என்ன மீனிங்னா 5 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 12. இது மீனிங். சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதனோட மீனிங் டிவைடட் பை ஈக்குவல் டு சிம்பிள் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சப்போஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துட்டா எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஈக்குவல் டு 10 டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? அப்ப 5 இந்த ரைட் சைடு இருக்கிற எக்ஸ் வந்து மேலே வந்து மல்டிப்ளைக்கு போயிடும். 5x ஈக்குவல் டு இந்த டிவைடட் பை 6 வந்து ரைட் சைடில் மல்டிப்ளையே போயிடும் 60. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 divided by 5 equal to 12. ஓகேவா? அந்த ஈஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்றது வந்து டிவைடட் பையா மாத்திட்டு நம்ம லெஃப்ட் சைட்ல டிவைடட் பை இருந்தா ரைட் சைடு ஈக்குவல் டுக்கு ரைட் சைட்ல போயில மல்டிப்ளையா போயிடும். மல்டிப்ளையா இருக்கிறது டிவைடட் பைக்கு மாத்திடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் நிறைய சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஒரே நாள்ல நீ போக போக எல்லாமே கஷ்டமான சம்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துக்கோம். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாதி கிளாஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 6 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம உங்க டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னன்னா ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு குரூப்ல போட்டுறேன். ஓகேவா? நீங்க அதையும் சால்வ் பண்ணி பாருங்க. அதையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த சம்மையும் பண்ணிக்கலாம். நான் போடுற ஒரு 18 or 20 கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டா டவுட் இருக்கிற சம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பேசிக் மாதிரி அடுத்த ஃபர்தரா இருக்கிற கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இனி எலெக்ஷன் டைம் வரைக்கும் எப்படியும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நமக்கு நிறைய டைம் இருக்கு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் இருக்கிறது ரொம்ப நல்லது தான்.
அதனால நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு ரிப்போர்ட் என்னன்னா ஒரு 20 மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து உங்களுக்கு குரூப்பில் போடுறேன், சால்வ் பண்ணி பாருங்கள். ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தெரியலனாலும் நெக்ஸ்ட் கிளாஸில் அது குயிக்காக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் போய்க்கலாம். ஓகேவா? 2 கிளாஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் போதும். ஓகேவா? தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஏன்னா இந்த கிளாஸ் ஒன்றும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாதி பேருக்கு தான் புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தான் மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும். நீ நெக்ஸ்ட் கிளாஸ் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பேசிக்கும் பார்த்துருக்கோம், கொஞ்சம் கஷ்டமான சம்ஸும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ணையில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த கிளாஸ் மட்டும் ஷார்ட் போட்டவர் ஒரு டைம் பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ் எடுத்தால் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளியர் ஆகும். ஏன்னா இது போட் மாஸ் மாதிரி ஈஸியானது கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுரேஷ். சார் தேங்க்யூ சார். கிளாஸ் தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ சுரேஷ். அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே தேங்க்யூ. சார். ஓகே. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ எவ்ரிபடி. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ.